Hi everyone, this is Radina. Welcome to Radina Quants. இந்த வீடியோ செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா how to approach SBI clerk prelims exam அதுலேயும் முக்கியமாக quantitative aptitude அப்படின்ற செக்ஷனை எப்படி அப்ரோச் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் எக்ஸாமுக்கு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க. ஸோ தட் கொடுத்துருக்க அந்த டைமிங்கில் எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண முடியும், அதிகமான மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இதைப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரென்ஸ் நீங்கள் காட்டலாம். சரியா? அது ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள், இதில் இருக்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பிஃபோர் தட் நீங்கள் என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும், பேங்கிங்காக இருக்கட்டும், எஸ்எஸ்சி இது ப்ரிப்பேர் பண்ணாலும், இந்த குவான்ஸ் A to Z சீரிஸ் வீடியோ கோர்ஸ் நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. ரெதினா குவான்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு குவான்ஸில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, அரித்மெட்டிக் போர்ஷனில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 60 days எனஃப் நீங்கள் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள். எஸ், இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ SBI கிளர்க் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இந்த செக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் எவ்வளோ கொஷின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கொஷின்ஸ் வரும். இந்த 35 கொஷின் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுன்றது பார்ப்போம். இந்த 35 கொஷின்ஸை நீங்கள் 20 மினிட்ஸில் அட்டன் பண்ணணும். செக்ஷனல் டைமிங் தான் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு 20 மினிட்ஸ் டைம் இருக்கும். டோட்டலாக 35 கொஷின்ஸ் இருக்கும். 35 கொஷின் ரேண்டமாக தான் இருக்கும். சரியா? அதை எப்படி நீங்கள் அட்டன் பண்ணுன்றது நான் சொல்கிறேன். இங்கே நீங்கள் முக்கியமாக யூஸ் பண்ண வேண்டியது மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த 35 கொஷினை நம்ம 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து மார்க் ஸ்கோரிங் பார்ட்ஸ், அது என்னென்னன்றது நம்ம பார்ப்போம். டிஐ அண்ட் அப்ளிகேஷன் சம்ஸ் அரித்மெட்டிக் கொஷின்ஸ்னு சொல்லுவோம். இந்த 3 பார்ட்டாக நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இந்த 3 பார்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் வரப்போகுது. 35 கொஷின்ஸை இந்த 3ஆக நம்ம டிவைட் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன், ரெண்டில் ஏதாவது வரலாம், இல்லை ரெண்டுமே கூட வரலாம். நான் ஒவ்வொன்றும் எவ்வளோ கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும்ன்றது எல்லாமே இது வரைக்கும் ப்ரீவியஸாக நடந்த எக்ஸாம்ஸை வச்சு நம்ம சொல்கிறது. சரியா? இதுதான் வரும்னு சொல்லலை. பட் இப்போது 35 கொஷினா ஃபார்மேட் இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டை நம்ம 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன், இன்னொன்று நம்பர் சீரிஸ். சரியா? இந்த நம்பர் சீரீஸ்லையுமே 2 டைப் இருக்குது. ஒன்று மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ், நம்பர்ஸாக கொடுத்து கொஷின் மார்க் வரும். இன்னொன்று ராங் நம்பர் சீரிஸ், கொடுத்துருக்கிறதுல எது தவறான நம்பர்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா குவாட்ரடிக் ஈக்குவேஷன். சரியா? எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சு அதுக்கு ரிலேஷன் நீங்கள் பார்க்கணும். ஸோ மார்க் ஸ்கோரிங் பார்ட்டு கீழே இந்த 3 டிவிஷன்ஸ் இருக்குது. இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேருந்து நீங்கள் ஒரு 15 கொஷின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த 15 கொஷின் எப்படி வரும்னா, ஒன்று உங்களுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ரெண்டும் சேர்த்து ஒரு 10 கொஷின் கொடுத்து, நம்பர் சீரிஸோ இல்லை மிஸ்ஸிங் நம்பரோ இல்லை ராங் நம்பரோ ஒரு 5 கொஷின் கொடுத்து 15 கொஷின் கொடுக்கலாம். இல்லையா 3 செக்ஷன்ல இருந்தும் 5 கொஷின் கொடுக்கலாம். அதாவது சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 5 கொஷின், நம்பர் சீரிஸில் ஒரு 5 கொஷின், குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் ஒரு 5 கொஷின். இந்த மாதிரி கொடுக்குறது ஒரு பேட்ச்க்கு இப்படி கொடுக்குறாங்கன்னா, சில பேட்ச்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது 2 செக்ஷன் மட்டும், ஏதாவது ஒரு செக்ஷனில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக வச்சுட்டு ஒரு பேட்ச்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் பேட்ச்க்கு நம்பர் சீரிஸ் இல்லைன்னா சிம்பிளிஃபிகேஷனும் குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் வரும். இல்லை செகண்ட் பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனும் நம்பர் சீரிஸும் வரலாம். தேர்ட் பேட்ச்க்கு இது 2. இந்த 3 செக்ஷனில் உங்களுக்கு டோட்டலாக 15 மார்க்ஸ் வர்றதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்புகள் இருக்குது. அதில் உங்களுக்கு 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது 2 செக்ஷனை மட்டும் உங்களுக்கு இந்த 15 மார்க்ஸுக்கு ஈக்குவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு பேட்சில் நம்பர் சீரிஸ் வந்துச்சுன்னா அடுத்த பேட்சில் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேருந்து. டிஐ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 செட் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 செட்லேருந்து 3 செட்டு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த நம்பர் ஆஃப் மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் ஏதாவது ஒரு 5 மார்க்ஸ் கம்மியாயிடும். சரியா? ஏதாவது ஒரு போர்ஷனை கம்மி பண்ணிவிட்டு இங்கே 3 செட்டு டிஐ கொடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. சரியா? மேக்ஸிமம் நம்ம 2 செட்டு டிஐ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 2 செட் டிஐலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு செட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன், அதாவது டேபிள் டிஐ ஆர்எல்ஸ் பார் சார்ட், பை சார்ட், லைன் சார்ட், இந்த மாதிரி சார்ட்ல இருக்கிற மாதிரி, கிராஃப்ல இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. டேபிள் ஆர்எல்ஸ் கிராஃப்ல இருக்கிற மாதிரி. இன்னொரு டிஐ வந்து கேஸ்ல டிஐ கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? இந்த கேஸ்ல டிஐ கொடுக்குறாங்கன்னா நீங்க கொஞ்சம் லாஸ்டா அட்டன் பண்ற மாதிரி இருக்கணும். அது எப்படி நீங்க அட்டன் பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 35 கொஷின் என்ன மாதிரிலாம் ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்றது நம்ம பார்க்குறோம். இந்த இப்போ இந்த டிஐ ஒரு செட்ல பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் வரும். இது ஒரு 5 கொஷின், இது ஒரு 5 கொஷின். ஸோ டிஐ இப்போ மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேருந்து ஒரு 15 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா டிஐலேருந்து ஒரு 10 மார்க்ஸ், டோட்டல் எவ்வளோ ஆச்சு? 25 ஆயிடுச்சா?
அப்ளிகேஷன் சம்ஸ் இல்லைனா அரித்மெட்டிக் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி மிசல்னியஸ்லேருந்து உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்துடும். டோட்டலாக 35 கொஷின்ஸ் வந்துருச்சு சரியா. ஸோ இதுலேருந்து ஒரு 10 கொஷின்ஸ். ஸோ அப்போது இதுலேருந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் வாங்க போகிறீங்கன்னா எதை நீங்கள் ஃபஸ்ட் அட்டென்ட் பண்ணணும், என்ன பண்ணணுன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் செஷன் ஓப்பன் பண்ணதுமே என்னென்ன பார்ட் இருக்குன்றது பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கொஷினையும் போய் விசிட் பண்ணணும். 35 கொஷின்ஸும் உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துருக்கணும். எந்த கொஷினையும் கொடுத்த உடனே அட்டன் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது. 2 to 3 மினிட்ஸில் 35 கொஷின்ஸையும் நீங்கள் போய் விசிட் பண்ணியிருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் சரியா. இந்த விசிட் பண்ணுறப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் நீங்கள் அப்படின்னா, நம்ம பார்த்தோம்ல மார்க் ஸ்கோரிங் பார்ட் என்னெல்லாம் பார்த்தோம், சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோமா, சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன் ரெண்டும் ஒன்று தான். இது ஸ்டார்ட் ஆகுதுன்னா இப்போ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு 5 கொஷின் கொடுக்குறாங்கன்னா அந்த 5 கொஷினும் கான்சிக்யூட்டிவாக இருக்கும், தொடர்ந்து இருக்கும். அப்போ எந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே போய் நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை போட்டணும். அதை போட்டிங்கன்னா அந்த நம்பர் வந்து வயலட் கலரில் மாறிடும். ஸோ எது ஸ்டார்ட் ஆகுதோ, இப்போ 5 கொஷின் இருக்குன்னா சிம்பிளிஃபிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டே வரீங்க. 2 to 3 மினிட்ஸில் கொஷின் நம்பர் 1லேருந்து நீங்கள் விசிட் பண்ணிட்டே வரீங்க. ஒரு 7th கொஷினில் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7, 8, 9, 10, 11 இந்த 5 கொஷினும் கண்டினியூஸாக சிம்பிளிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இந்த 5 கொஷின்லையுமே போயிட்டு நீங்கள் மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு எல்லாத்தையும் வயலட் கலராக மாற்றக்கூடாது. ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன், எந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் கொஷின் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூவை போட்டு வச்சிடணும். புரியுதா? மார்க் ஸ்கோரிங் பார்ட் மொத்தம் நான் 3 சொன்னேன். ஒன்று சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்குன்னா அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும் சரியா. அடுத்து செகண்ட், ஒருவேளை நீங்கள் இப்படி பார்த்துட்டே வரீங்க, நம்பர் சீரிஸ் உங்கள் கண்ணில் வருது, மிஸ்ஸிங் நம்பர்ஸோ இல்லை ராங் நம்பர்ஸ்னா 5 கொஷின் வரும், 5 கொஷின் வரும். அப்போ அதுவும் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும் சரியா. இந்த மார்க் ஃபார் ரிவ்யூ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். இதை நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்லேயே அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ தட் நீங்கள் ரியல் எக்ஸாமில் போகும்போது இன்னும் ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஒருவேளை இப்போ தான் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குறீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாமில் இதை அப்ளை பண்ணுங்கள், நிறைய டைம் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் எங்கெங்கே போய் விசிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணாமல் எடுத்தோடனே சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் 35 5th கொஷின்லாம் ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் விசிட் பண்ணாமலே விட்டுருந்துருப்பீங்க சரியா. அதனால ஃபஸ்ட்டு ஸ்டெப் 2 to 3 மினிட்ஸ் 35 கொஷினை விசிட் பண்ணணும். விசிட் பண்ணிட்டு இருக்க நடுவுலையே வந்து நீங்கள் இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மார்க் ஸ்கோரிங் பார்ட் வருதோ, ஒருவேளை சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ் இது ரெண்டு மட்டும் உங்கள் மார்க் ஸ்கோரிங் பார்ட்டாக வந்திருக்கலாம். குவாட்ரிக் ஈக்குவேஷன் உங்கள் பேட்சில் வராமல் கூட இருந்திருக்கலாம். இது ரெண்டும் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுருங்க. குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா அந்த குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த 35 கொஷின்ஸ் விசிட் பண்ணி வரும்போது இந்த இடத்துல சிம்பிளிஃபிகேஷன் வந்துச்சு, நம்ம எடுத்தோடனே சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோன்றது உங்கள் மைண்ட் வந்து கான்சியஸ் கொஞ்சம் ரீகால் பண்ணும். அந்த இடத்துக்கு நீங்கள் டைரெக்டாக போய் ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபிகேஷனை நீங்கள் அட்டன் பண்ணிடணும் சரியா. அடுத்து நம்பர் சீரிஸ் அட்டன் பண்ணணும், அடுத்து குவாட்ரிக் ஈக்குவேஷன். இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் எது உங்களுக்கு ஃபேவரட்டோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சிடுங்க. அதுலேயும் நான் வரேன் சரியா. தேர்ட் விஷயம் என்னன்னா, மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் ரிவ்யூ போட்டிங்கல்ல, மார்க் ஃபார் ரிவ்யூ, அதே போல் எங்கெல்லாம் டிஐ ஸ்டார்ட் ஆகுதோ, டிஐயில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் போய் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டுடணும். அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சம்ஸ் 10 சம்ஸ் இருக்கும் சரியா. 10ல் நீங்கள் 5 கொஷின்ஸ்க்காவது நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போது இந்த 10 சம்மில் உங்களுக்கு அப்ளிகேஷன் டாபிக்ஸ் நிறைய இருக்குது. சிலருக்கு டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன கொஷின் கொடுத்தாலும் என்னால் சால்வ் பண்ண முடியும்னு இருக்கும். அந்த மாதிரி அப்ளிகேஷன் சம்ஸ் எல்லாம் வர்றப்போ எது உங்களோட ஃபேவரட் டாப்பிக்கோ கண்டிப்பாக உங்களால் அந்த கொஷினை பார்த்தோன்னே உங்களால் சொல்ல முடியும். ஒரு 10 செகண்ட்ஸில் நீங்கள் சொல்லிட முடியும் இந்த கொஷின் நம்மளால் அப்ரோச் பண்ணிட முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களோட ஃபேவரட் டாபிக்ஸில் இருக்கிறதுக்கெலாம் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு வச்சுக்கோங்க. ஈஸியாக இருக்கும். சிலது ஒரு 2 லைன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொஷினை கண்டிப்பாக ஈஸியாக முடிக்கும்னு சொல்ல முடியுறதே மார்க் ஃபார் ரிவ்யூவில். ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 to 3 மினிட்ஸ் எதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம்? இந்த 2 to 3 மினிட்ஸில் நம்ம இந்த எக்ஸாமை இந்த 20 மினிட்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், எது ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண போகிறோம், எது ஈஸியாக இருக்குன்னு இந்த 2 to 3 மினிட்ஸில் நீங்கள் அந்த செக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துடணும். ரீசனுக்குமே இதுதான். ரீசனுக்குமே 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எதுலலாம் மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும், இது 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஃபுல் கொஷின் விசிட் பண்ணியிருக்கணும். மார்க் ஸ்கோரிங் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலலாம் ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போட்டு வச்சிடணும். அதுக்கப்புறம் டிஐ ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் டாபிக்ஸில் உங்கள் ஃபேவரட் டாபிக் ஆர்எல்ஸ் ஈஸி டாபிக்னு இருக்கும். ரேஷியோ ப்ரொபோர்ஷன்லாம் சில கொஷின்லாம் ஈஸியாக இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் மார்க் ஃபார் ரிவ்யூ போடணும். ஓகே,
இதுதான் செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுறோம். செகண்ட் ஸ்டெப் மார்க் ஃபார் ரிவ்யூவை ப்ராப்பராக போட்டோம். இப்போ நம்ம அந்த 4th மினிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு உங்கள் பேட்சில் சிம்பிளிஃபிகேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சிம்பிளிஃபிகேஷனில் உங்களுக்கு 5 to 10 கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. டோட்டலாகவே மார்க் ஸ்கோரிங் பார்ட்லேருந்து 15 மார்க்ஸ் தான் வரும். அதில் சில பேட்சில் வந்து 10 சிம்பிளிஃபிகேஷன் கேட்டுருவாங்க. அப்போ இந்த 5 to 10 சிம்பிளிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ 5 கொஷின் கேட்குறாங்கன்னா 4 சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் மோர் தென் 1 மினிட்டோ சம்திங் கொஞ்சம் ட்விஸ்டடாவோ கேல்குலேட்டிவாவோ இருக்கும். அப்போ 5 கொஷின் இருக்குன்னா நான் மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் இருக்க 5 கொஷினும் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் வந்து ஒரு கொஷினுக்கு மோர் தென் 1 மினிட் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிடுங்க. 5 கொஷினுக்கு உங்களால் 4 கொஷினை ஆன்சர் பண்ண முடிஞ்சாலும் கூட ஓகே. ஏன்னா இந்த ஒரு கொஷினை நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் கிரியேட் ஆயிடும். அடுத்ததுக்கு உங்களுக்கு மைண்ட் ஒர்க் ஆகாது. அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தடுத்த கொஷின் சால்வ் பண்ணுங்க. டைம் இருந்துச்சுன்னா திரும்ப அந்த கொஷின் வராத கொஷினை நீங்கள் போய் பார்க்கணும். சரியா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்ஸாமில் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு கொஞ்சம் டைம் டேக்கிங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு பேசிக்கான கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுட்டு இருப்பீங்க. 10 + 15 = 20 போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் மைண்ட் ஓடி இருக்காது. அதனால திரும்ப திரும்ப அதே மிஸ்டேக்கை வச்சே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த கொஷின் வரவே வராது. அதனால ஏதாவது ஒரு கொஷின் உங்களுக்கு டைம் டேக்கிங்காக இருக்குது, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுதுன்னா அந்த கொஷினை அப்படியே எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிதான் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஷினை ரிலாக்ஸாக சால்வ் பண்ண ஆரம்பிங்க. திரும்ப டைம் இருந்துச்சுன்னா அந்த கொஷினுக்கு வாருங்க. அதே போல தான் இப்போ இந்த மார்க் ஸ்கோரிங் பார்ட்டில் 5 கொஷின் இருக்குன்னா 4 கொஷின் உங்களால் சூப்பராக ஆன்சர் கரெக்டாக எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஒரு கொஷின் டைம் எடுக்குதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதே போல தான் நம்பர் சீரிஸ்லையுமே இப்போ 5 நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 நம்பர் சீரிஸ் டெஃபினட்டாக ஈஸியாக வச்சுருப்பாங்க. 1 ட்விஸ்டடாக இருக்குன்னா அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஸ்கிப் பண்ணிட்டு சில நேரம் ரொம்ப ஈஸியான லாஜிக்காக இருக்கும், நமக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. எந்த ஒரு கொஷின்லையுமே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணி உட்காராதீங்க. ஈவனாக எல்லாத்துக்கும் ஒரே டைமிங் ஸ்பெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன் அப்படிதான், நம்பர் சீரிஸும் அப்படிதான், குவாட்ரடிக் ஈக்குவேஷனும் அப்படிதான். இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன்லாம் இருக்குன்னா 5 கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2 ட்ரிக் இருக்கு. அதாவது நீங்க சொல்யூஷனே போடாமலே இந்த 2 ட்ரிக்கை யூஸ் பண்ணி எக்ஸுக்கும் ஒய்க்கும் ரிலேஷன் சொல்லிடலாம். அதெல்லாம் என்னன்னு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நான் சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுமா, அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட A to Z சீரிஸ் போய் பாருங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் 5 கொஷின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த 5 கொஷினையும் போய் விசிட் பண்ணி அந்த 2 ஷார்ட்கட் இங்கே இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு ஷார்ட்கட் என்னன்னா கான்ஸ்டன்ட் டேர்மில் மைனஸ் 2 ஈக்குவேஷன்லையுமே கான்ஸ்டன்ட் டேர்மில் மைனஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக அதுக்கு ரிலேஷன் cannot be established. ஓகே, ரிலேஷன் சொல்ல முடியாது. இது ஒரு ட்ரிக்கு. இன்னொரு ட்ரிக் வந்து என்னன்னா ஒரு ஈக்குவேஷனில் ப்ளஸ் வருது x² பக்கத்துலையும் அந்த எக்ஸ் பக்கத்துலையும், இன்னொன்றில் மைனஸ் வருது அப்படின்னா இந்த ப்ளஸ் இருக்கிறது ஆல்வேஸ் லெஸ் தேன் -+. இந்த ட்ரிக்ல நான் சொல்லியிருப்பேன். இப்போ சொன்னால் உங்களுக்கு மேபி புரியாது, ஏன்னா எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் இல்லாமல் சொல்கிறேன்ல. அது மாதிரி இந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் இருக்கு 5 கொஷினா இந்த ட்ரிக் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. பட் இது கொஞ்சம் அவுடேட் ஆயிடுச்சு. இப்போலாம் கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை வச்சு கொடுக்குறது இல்லை. மேபி உங்கள் லக்கில் ஏதாவது 1 or 2 கொஷின்ஸ் அந்த மாதிரி வரலாம்ல. ஸோ மார்க் ஸ்கோரிங் பார்ட்டுக்கு இப்படி தான் நீங்கள் பண்ணணும். 5 கொஷின் இருக்குன்னா 5ஐயும் நான் அட்டன் பண்ணணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. 4 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணுறீங்க, ஒரு கொஷின் டைம் டேக்கிங் அப்படின்றப்போ அதை விட்டுருங்க. மற்றபடி 5 கொஷின் ஈஸியாக இருக்கிறப்ப மேம் 4 கொஷின் அட்டன் பண்ண சொன்னாங்க, ஒன்றை ஸ்கிப் பண்ண சொன்னாங்க, ஸ்கிப் பண்ணக்கூடாது. சரியா? 4 கொஷின் ஈஸியாக இருக்குது, ஒரு கொஷின் டைம் டேக்கிங்காக இருக்குன்றப்போ விட சொன்னேன். இல்லை ஈஸியாக இருக்குது 5 கொஷினுமே உங்களால் போட முடியுதுன்னா கண்டிப்பாக போட்டு வந்துருங்க. இது மார்க் ஸ்கோரிங் பார்ட்டுக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஐ சொன்னீங்கல்ல, டிஐலையுமே அப்படிதான் 2 டிஐ கேட்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன்ல. ஒன்று வந்து டேபிள், பை சார்ட், பார் சார்ட் அந்த மாதிரி இருக்கும். இன்னொன்று கேஸ்லெட் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரெண்டில் எதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணணும்னா இந்த மாதிரி டேபிள், பை சார்ட், பார் சார்ட் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். கேஸ்லெட் வந்து 2-3 லைனில் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சில நேரம் உங்களுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணிடும். கிட்டத்தட்ட ரீசனிங்கில் பசில் மாதிரி தான் இந்த கேஸ்லெட் டிஐ. அதனால ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணி இதுலேயுமே 5 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 கொஷினில் கண்டிப்பாக ஒரு கொஷின் சம் ஆர் டிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி வரும், ஒரு ரேஷியோ பேஸ் பண்ணி வரும், ஆவரேஜ் பேஸ் பண்ணி வரும், 2 கொஷின் பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி வர வாய்ப்பு இருக்குது. இந்த 2% ஏதாவது 1% ட்விஸ்டடாக வைப்பாங்க. ரிமைனிங் 4 நீங்கள் வந்து ஈஸியாக போடலாம். அந்த 5 கொஷினில் 4 கொஷின்ஸ் நீங்கள் டெஃபினட்டாக ஈஸியாக போட முடியும் டிஐ பொறுத்த வரைக்கும். ஒரு கொஷின் டைம் டேக்கிங்காக இருக்கும், இங்கே இருந்துச்சுன்னா இங்கேயும் நான் அதே கான்செப்ட் தான். எதுலையுமே அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. பண்ணுற கொஷினை கரெக்டாக பண்ணிட்டு வாங்க, முக்கியமானதை மட்டும் பண்ணுங்க. சரியா? அதிகமான ஸ்கோர் உங்களால் பண்ண முடியும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. கேஸ்லெட்டை இந்த டிஐயை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேஸ்லெட் வாங்க. சரியா? கேஸ்லெட்லையுமே ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குமே ஒரு அந்த கொஷின் அனலைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு
ரிமைனிங் இருக்க 5 கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு இதில் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டேட்டாவும் வந்துடும். இந்த அனலைஸ் பண்ணுறது தான் கஷ்டம். அடுத்து ஒரு 1 மினிட்குள்ளே நீங்கள் 4 கொஷின் முடிச்சிடலாம். டக்குன்னு வித்தின் செகண்ட்ஸில் நீங்கள் இந்த கேஸ்லெட்டை முடிச்சிட முடியும். பட் டேபிள் இந்த பிக்டோரியலை முடிச்சுட்டு அப்புறம் கேஸ்லெட்டுக்கு வாங்க. அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக்ஸ் இருக்குல்ல. இந்த அப்ளிகேஷன் டாபிக்ஸில் நான் சொன்ன மாதிரி 10 கொஷின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 10 தான், இது வரைக்கும் 10 தான் வந்திருக்கு. ஸோ இதில் நீங்கள் ஒரு 6+ கொடுத்தா தான் நல்ல டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ SBI கிளர்க்கு இன்னொன்று கைஸ், இது எல்லாமே நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறோம். எக்ஸாமோட லெவல் கஷ்டமாக இருந்து ரொம்ப ஒரு டாப்பராலேயே ஒரு 5 கொஷின் தான் அட்டன் பண்ண முடியுன்ற பட்சத்தில் நம்மளால 6 அட்டன் பண்ண முடியலையே மேம் சொன்ன மாதிரிலாம் நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டு வாங்க. எப்படி வந்திருந்தாலும் அந்த பேட்ச் எப்படி வந்திருக்குன்றது நீங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட டஃப்னஸ் லெவல். அதனால இப்போ 10 கொஷின்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதுலையுமே உங்களால் உங்களோட ஃபேவரட் டாபிக், அதாவது ஈஸியாக உங்களால் முடிக்க முடியும். நான் இந்த மாதிரி டாப்பிக்கில் நல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒரு சில டாபிக்ஸ்லாம். அந்த மாதிரி டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. அண்ட் கொஷின் சில டாப்பிக்கில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும், இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் இதில் ஒரு ஃபிக்ஸடான டைப், இந்த டைப்பை நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், இது எனக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு செகண்ட் என்னால் கொஞ்சம் ஈஸியாக ஆன்சர் ஒரு ஸ்டெப்பில் கொண்டு வர முடியும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொஷினை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளோதான். இந்த 3 செக்ஷனை நீங்கள் ப்ராப்பராக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. மார்க் ஸ்கோரிங் பார்ட் நான் சொன்ன மாதிரி DI அப்ளிகேஷன் சம்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், 2 to 3 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கொஷின் எல்லாம் விசிட் பண்ணியிருக்கணும். செகண்ட் வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷின் ஃபுல்லாக விசிட் பண்ணியிருக்கணும். மார்க் ஃபார் ரிவ்யூ ப்ராப்பராக அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல மட்டும் பண்ணணும். எல்லா கொஷினையும் வைலேட் ஆக்கி வைக்கக்கூடாது. சரியா? எது ஸ்டார்ட் ஆகுதோ அதை மட்டும் பண்ணுங்கள். 3ஆவது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா DIயை வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணுங்கள். DIயோ இதை மார்க் ஸ்கோரிங் பார்ட்டையோ வந்து எத்தனை கொஷின் உங்களால் மேக்ஸிமம் அட்டன் பண்ண முடியுதோ பண்ணுங்கள். டைம் டேக்கிங் ஆனிச்சுன்னா விட்டுருங்க. அடுத்து 4th வந்து அப்ளிகேஷன் டாபிக்ஸில் உங்களோட ஃபேவரட்டாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் ஒரு சாம்பிள் மார்க் டெஸ்ட் போட சொன்னீங்க. ஆக்சுவலி நம்ம சைட்டில் மார்க் டெஸ்ட்டில் ஏதோ இஷ்யூவாக இருக்குது. எனக்கு இப்போ மார்க் டெஸ்ட் கிடைக்கல, அதனால சாம்பிள் போட்டு கொடுக்க முடியல. ஸோ தட் நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறையா கொஞ்சம் அட்டன் பண்ணுறதை அதிகமாக அட்டன் பண்ணிட்டு வரலாம். சும்மா ரேண்டமாக நீங்கள் அட்டன் பண்ணாமல். ஓகே, மார்க் டெஸ்ட்லேயே இனிமேல் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக குவான்ஸில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் த பெஸ்ட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பை.